தாவீது புஸ்தகத்தை சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது 5வது வசனம் சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். நம்ம சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவன், நம்ம சுதந்திரத்தை காப்பாற்ற நீ காப்பாற்ற வேண்டாம், அவருக்கு தெரியும். சொல்றான், என் சுதந்திரத்தை என் பங்கையும் காப்பாற்றுகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் கண்களின் தேவனாகிய கர்த்தர். உங்க கண்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு மேல உருக்கமா இருந்ததுன்னா ஆண்டவரோடு பேசுவார். ஆண்டவரோடு பேசுகிற தெய்வம். இந்த பைபிள் அவருடைய முகத்தை நீ பார்க்க முடியும். நீ வேற வசனத்தை பார்த்தா அவர் முகத்தை நீ பார்க்கலாம். அப்ப உன்னுடைய நோக்கம் எப்படி இருக்கு பாருங்களேன். உன் நோக்கம், உன் சிந்தை, உன் செயல்பாடு ஆண்டவருடைய வசனத்தை நீ இயேசுவை முகத்தை பார்க்கிறது போல நீ எவாஞ்சல் பண்ணும்போது அந்த முகத்தை இந்த எழுத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய முகத்தை எங்க பார்க்கலாம்? வேத வசனத்துல பார்க்கலாம். வேத வசனம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தரை எப்போது எனக்கு கொண்டாக நான் வைத்திருக்கிறேன். அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறது நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் முழுமையானது பசுமையானது புசித்து குடித்து பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் கர்த்தரை போய் சேவித்து, இந்த ஆசாரியன் யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் கிரேக்கர்களுக்கும் சொல்லுகிறத நம்ம அங்க வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. 34 சங்கீதம் 1. கர்த்தரை, இரண்டாவது கர்த்தரை நான் எப்போது எங்க வச்சிருக்கிறேன்? கர்த்தரை நான் எப்போது எங்க வச்சிருக்கிறேன்? என் கண்கள் முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் துதி எங்க இருக்குது? என் வாயில் இருக்கும். எங்க சொல்லணும். 34:1 சங்கீதம் சொல்லுது, கர்த்தரை நான் எப்போது ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது எங்க இருக்கும்? உள்ளத்துல இருக்கும், வாயில இருக்கும். நமக்கு உறக்கம் வருமா, தூக்கம் வருமா, சோறு வருமா? வராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாயில இருக்குது. வாயில அவருடைய எக்கால சத்தத்துல வச்சு என் கண்ணுக்கு மயக்கம் வருமா? வராது. அல்லேலூயா. இடம் கொடுக்க கூடாது. அங்க நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தோம்னா அந்த சோர்வு, அந்த மயக்கம் அது ஓடிடுமா? என்னை விட்டு நான் ஓடிடுறேன். கர்த்தருடைய எக்காலத்தை நான் வாயில வச்சிருக்கிறேன். அவரை துதிக்கு துதி எங்க இருக்குது? என் வாய்க்குள்ள இருக்கிறது. 2வது வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தருக்குள்ள என் ஆத்மா மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள என் ஆத்மா அவரை தொழுது கொண்டிருக்கிறது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறது, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சிலுவைப்பட்ட வார்த்தை கேட்டு மகிழணும். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன், ஒண்ணுமில்லாத நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேங்க, என் வாழ்க்கை கொள்மையானது போல சிறப்பான ஒரு தோட்டத்தை போல இருந்தீங்க கேட்டு சிலுவைப்பட்ட என்ன பண்ணுவான்? ஒரு வார்த்தையானது, ஒரு சாட்சியானது அவனை உயர்த்துவான். வசனம் அழகாய் சொல்லுது. அவனை என்ன பண்ணான்? உயர்த்தும். அவனை தேவனுடைய வார்த்தை அவனை உயர்த்தும். உயர்த்தும் என்று சொல்லுதுங்க. நம்ம பயப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்கள் பயப்பட போறீங்க? அந்த வார்த்தையானது, அந்த மகிமையானது கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். மகிழ்வார்கள். ஒரு சாட்சி உன்னை பார்க்கிறவங்க உன்னை விசாரிப்பாங்க. அப்ப நீ சொல்லுற கர்த்தர் தாங்க எல்லாத்தையும் வழி, என் வாசல், உயர்வுக்கு எல்லாமே கர்த்தர் தான். அவர் மேல் நம்பிக்கை வச்சங்க. அவர் நம்பிக்கை, என் நம்பிக்கை வீண் போகல. என் நம்பிக்கைக்கு முடிவையும் ஆசீர்வாதத்தையும் கொள்மையானதையும் பசுமையானதையும் கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் சௌக்கியமா இருக்கிறேன். அந்த சாட்சி என்ன பண்ணும்? சிறுமைப்பட்டவர் என்ன பண்ணும்? அதை கேட்டு மகிழ்வார்களாம். ஒரு நிமித்தம் அந்த குடும்பம், ஒரு நிமித்தம் அந்த பரலோக ஆசீர்வாதத்தை அந்த சிறுமைப்பட்ட குடும்பம்
அடையும், சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடையும். நான் இப்படி இருந்தேங்க, ஜுரமா இருந்தேன், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கரம் என் மேல் பட்டது, சுகமாயிட்டங்க, விடுதலை ஆயிட்டங்க. அல்லேலூயா. ஒரு புத்தகத்துல வாசிட்டேன், ஒரு புருஷன் மனைவியும் கொரோனாவில் அறியப்பட்டாங்களா, ஒரு புத்தகம் எனக்கு வந்தது, அதுல வாசிட்டேன். 2 பேரும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க, ஆஸ்பத்திரி அட்மிட். 2 பேரும் வெவ்வேறு அறையில, யாருமே பார்க்க வரல, யாருமே விசாரிக்கல, யாருமே அவங்க போன் பண்ணல. ஏன்னா கொரோனா நோய் நம்ம போல ஒட்டிக்கும் என்று. ஆனால் அந்த புருஷனானவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே அந்த நிதானம் கொஞ்சம் இருக்கிறது, அவர் பயங்கர நிலையில் ஆயிட்டாரு, சீரியஸ் கண்டிஷன், டைம் கொடுத்துட்டாங்க 48 மணி நேரம், அவ்வளவுதான். ஆனா ஜெபம் பண்ணா, ஜீவனுள்ள தேவனே, மரித்தே நானும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, என் விசுவாசிக்கிறவன் மரித்தால் எழுந்திருப்பான், அறியாமலும் இருப்பான் என்று சொன்னீர் என்று ஜெபம் பண்ணாராம். கொஞ்சம் நிதானம் இருக்குது, அதுல ஜெபம் நாமத்தை உயர்த்தினாராம். பல்ஸ் அப்படியே கூடிக்கொண்டே போனதான். அவங்க டாக்டர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அந்த ரத்தத்தை செக் பண்ணும் பொழுது கொரோனா விஷயம் இல்லை. கரங்களை தட்டி கத்தனை மக்களை பார்க்க மாட்டீங்களா? உடனே அவனுக்கு பல்ஸ் ஏறிக்கொண்டே இருந்தது. நிதானத்துக்குள்ள வந்தா அந்த வெண்டிலேட்டர் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. நீங்க சுகமாயிட்டீங்க, ஒண்ணு இல்லை, திரும்பி அழிந்து போயிட்டு. உடனே மனைவி விசாரித்தா, அவர்களும் அதே போல நிலைமை. மகிழ்ச்சியா இருந்தா பாருங்க. கர்த்தரை வந்து தன்னுடைய சபையில போய் பாஸ்டரை உயர்த்தி பேசி அந்த சபையில கர்த்தரை குறித்து சாட்சி சொன்னாங்க, உயிரோடு இருக்காங்களாம். நேற்று ஒரு புத்தகம் வந்தது, அதுலதான் நான் வாசித்தேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யார் என்பதை அந்த ஃபேமிலி மூலமா நம்ம இன்னும் தெரியாததை நம்ம தெரிந்து கொள்கிறோம், பார்க்காததை பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தாங்க வேத வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப என்ன சொல்ற, அதை கேட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, மகிழ்வார்கள். அப்ப சொல்றாரு, கீழே 4 சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் என்ன பண்ணிட்டாரு, நீங்களோ ரட்சித்து விட்டார். ரட்சிப்பு என்னுடையது, நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரின் வாழ்க்கையிலே இருக்கிறார், என் ஜீவனுள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எனக்கு எந்த தீங்கும் உன் வாயின் ஐக்கியதான் உனக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கொண்டு வரும். உன் வாயிலை எடுக்கிற ஜீவன், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேறும். எனக்கு தெரியாது, நீ அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் குடும்பத்தை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், எனக்கு மேன்மையானதை வச்சிருக்கிறார், கொள்மையானதை வச்சிருக்கிறார், பசுமையானதை வச்சிருக்கிறார் என்று நீ சொல்லணும். ஒரு வாய் வார்த்தைப்படி, அறிக்கைப்படி, விசுவாசப்படி, ஒரு நம்பிக்கைப்படி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. அதான் சொல்ல, ஆனால் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கங்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்து கூப்பிடும் பொழுது, நம்பும் பொழுது, உறுதியாக நாமத்தை பாதத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது உன்னை என்ன பண்றாரு, முழுமையாய் உன்னை ரட்சித்து காத்துக் கொள்கிறார். முழுமை கிடைக்குது உனக்கு, முழுமையான ரட்சிப்பு, முழுமையான ஆசீர்வாதத்தை தேவனோட கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதம் 33 எடுத்துக்கல, 33ல எப்படி சொல்ற, 17 நீங்க வாசித்தா சொல்றாரு, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, ரட்சிப்பதற்கு குதிரை உன்னை வந்து குதிரை ரட்சிக்காது. பணமோ பதவியோ சொத்தோ சுதந்திரமோ உன்னை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். கல்வாரியை கொடூரமான உனக்கு எனக்கு வைத்திருந்த அந்த கொடூர சாபத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால குதிரை ரட்சிப்பது விருதா. குதிரை பணம் 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 பணக்காரர்கள், அந்த பணம் நம்ம ரட்சிக்காது, கோடி ரட்சிக்காது. இன்னைக்கு பெரிய பெரிய கோடிலாம் உயிரை இழந்து போயிடுச்சு, பணம் இருந்து காப்பாற்ற முடியல. ஆனா ஏழோ
மாசத்துல பாருங்க ஏழெல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போன யாருமே மாஸ்க் போடல. அவங்க அப்ப என்ன ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல, பாத்துக்கலாம். ஆனா நாங்க மாஸ்க் போட்டிருந்தோம், முகக்கவசம் போட்டுருந்தா. அந்த சாப்பிடும் போது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாப்பிடணும்ல, வாயை கட்டிட்டு எப்படி சாப்பிடுறது, நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு கை காலோட போட்டுக்கிட்டேன். அல்லேலூயா. அப்பதான் நான் சொல்லிட்டு வரேன், ஏழை மக்களுக்கு ஆண்டவர் எப்படி பலனா இருக்கிறார் பாருங்களேன். இவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்குது? இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாம அதுல அதை பத்தி கவலை இல்லை. பொதுவான கிருபை எல்லாரையும் காக்கும் பாருங்க. எல்லாருமே கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு எப்போதுமே ஆண்டவர் துணையா இருப்பார். ஏன்னா அவங்க எது நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், கேடு வந்தாலும், வியாதி வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். எனக்கு யாரு? கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். பொதுவான வார்த்தை சொல்லுவார், ஆண்டவர் ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு என்று சொல்லுவார்கள். அந்த தெய்வம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்ம பேசிக்கிட்டு வந்தோம், நம்ம யோசித்து பார்த்தோமா? உண்மைதான் அது. நீங்க ஏழைக்கு எந்த ஆபத்தும் வரலைங்க. காரணம், ஏழைகளை காக்கிறவன் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்க ஏழைகளா இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு துன்பமும் வரலைங்க. தேவன் அவர்களை காப்பாற்றினான், அவர்களை கண்ணோக்கி கொண்டிருந்தான், அவர்களை வழிநடத்தினான். ஏன்னா அவர்களை அவர் நேசித்தவராய்தான், அவர்கள் மீது அவர் கண்களை பதிய வைத்தான். அப்படியேப்பட்ட ஆண்டவர் ஓ மீது ஏன் மீதும் அவர் கண்களை பதிய வைக்க மாட்டாரா? உன்னை நீ பார்க்க மாட்டாரா? நிச்சயமா இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? 33:17 ரட்சிக்கிறதற்கு குதிரை வில்லா, அது தன் மிகுந்த வீரியத்தால் அது எப்படிதான் ஓடினாலும், எப்படிதான் யுத்தத்தில் ஓடி, அல்லேலூயா, அது வீரியத்தோட ஓடும் பாருங்க குதிரை. அதான் இயேசு கிறிஸ்து எருசலேம் குமார்த்தியை சந்திக்க எதுல வந்தாரு? கழுதையில் ஒரு குதிரையில உள்ள பாருங்க. குதிரை ராஜாக்களுக்குரியது, மதப்புக்குரியது, மரியாதைக்குரியது. கழுதை தாழ்மைக்குரியது, வெற்றிக்குரியது, வாக்கிற்குரியது, பொறுமை, ஆசீர்வாதத்துக்குரியது, சோதத்துக்குரியது. ரெண்டு வசனம் நம்மளை யோசிக்கிறதா இருக்கிறது, நம்மளை பெரிய மனுஷனாய் மாற்றும். தேவனுக்கு நாம் பயந்தவருடைய கரங்களிலே நம்ம அடங்கி இருக்கும் போது, அவர் கிருபைக்காக நம்ம காத்திருக்கும் போது, அமர்ந்திருக்கும் போது, நம்ம ஒரு பெரிய பட்டணமாய் தேவன் நம்மளை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அது வீரியத்தால் என்ன பண்ணாது? தப்பியாது, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒரு வசனம் இப்படி சொல்லுது, 16 நீதிமொழிகள் 16 கடைசி வசனம் சொல்லுது, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியில இருக்கும், காரிய சித்தியம் கர்த்தரால் வரும். என்ன ஒரு 31 வசனம் இருக்கு பாருங்களேன். 21 கடைசியா? குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயம் விஜயத்தினால் அது ஜெயத்தை கொண்டு வந்த. எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் கர்த்தர் ஜெயம் கொடுத்தாதான் ஜெயம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம எப்போது எங்கதான் வச்சிருக்கணும்? நம்ம குடும்பமாக வச்சிருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும், ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகணும், ஜெபம் பண்ணி புது சட்டை வாங்கினியா, புது புடவை வாங்கினியா, புது வாகனம் வாங்கினியா, புது பேனா வாங்கினாலும் ஸ்தோத்திரம். இந்த புது பேனா கர்த்தர் கொடுத்தார். டீ கலப்பி டீ குடிச்சாலும் கர்த்தர் இந்த பாட்டியை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் இது குடிக்க வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு புது கண்ணாடி வாங்கினாலும் கர்த்தர் கண்ணாடி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம எது வாங்கினாலும் அது நன்றியை தேவனுக்கு சொல்ல வேண்டும்.
எத்தனையோ பேர் எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல, வாகனம் இருந்து ஓட்ட முடியல, நகைகள் இருந்தும் போட முடியல, பணங்கள் இருந்து அனுபவிக்க முடியல. ஏன்னா சரீரம் முழுவதும் வியாதி, வேதனை, துக்கம். ஆனா ஒண்ணுமே இல்லை, சாப்பிட நமக்கு ஒண்ணு கிடைக்கல. செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டே இருக்கலாம், வகை வகையா செஞ்சு கொடுத்தா சாப்பிட. ஆனா என்ன இல்ல, பணம் இல்ல செய்யறதுக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். அவர் வேத வசனம் சொல்லுது, அடுத்த கீழே சொல்றாரு 18, தமக்கு பயந்து தமது கிருபை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவாராம். கவலைப்படாதீங்க, மரணத்துக்கு குறித்து நான் கவலைப்பட வேண்டாம், ஆபத்து குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்ற பாருங்க, 33 சங்கீதம் 18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கருணை நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அடுத்தது 19 சொல்லுது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய கண் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. கவலைப்படாதீங்க, உங்களை வழி நடத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை போஷிக்க, பசுமையானதும் புசி மகிமையானதை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு, புசிப்பதற்கு அவர் கண்ணை உங்க மேல வச்சிருக்கிறார். கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் தேவன் என்ன பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தரை எப்போதும் நம்ம முன்பாக வைக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஓய்வினால நாம் போய் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும், ஆனந்தமாய் கொண்டாட வேண்டும். ஆலயத்துக்கு புறப்படும் போது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். ஆலயத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடி தேவாலயத்துக்குள்ள வரும்பொழுது பாருங்களேன், அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 5 நிமிஷம் முன்னாடி, 10 நிமிஷம் முன்னாடி இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். இனிமேல் எப்படியோ நாளைக்கு தேவன் என்ன வழி நடத்துவார், இன்னைக்கு தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. நாளை என்பது கர்த்தருடைய கையில் இருக்குது, நம்ம கையில இல்ல. நாளைக்கு போனோம்னா ஒரு குசி எனக்கு வந்துடும், ஒரு குசி என்ன அறியாமலே அப்படியே நான் அதை ஏற்படுத்திக்கிட்டேன். ஒரு குசி வரும் பாருங்க, ஒரு மகிமை என்னை சூழ்ந்து கொள்வதை நான் உணர முடியும். குசி வரும், சோர்வோடு பிராக்டிஸ் எல்லாம் ஆண்டவரோட ஒரு குதூகலத்தோடு நான் ஆண்டவரை சந்திக்க போறேன், ஆண்டவரை துதிக்க போறேன், அவர் சத்தியத்தை நான் கேட்க போறேன் என்ற ஒரு குதூகலம் எனக்கு என்ன அறியாமலே என் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்களேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னிய காலையில் வரையிலும் அது அந்த குசி எனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்கும் அது வரணும். உங்களுக்குள்ளே அந்த குசி, உங்களுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி, உங்களுக்குள்ளே அந்த கொண்டாட்டம், உங்களுக்குள்ளே அந்த குதூகலம் வரும்பொழுது நெருங்கி வருகிறதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும், நம்மளை தொட முடியாது. வேதவசனம் அதான் சொல்லுது. 20 வாசிங்க, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். சொல்றாரு பாத்தீங்களா, தாவீது பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமா இருக்கிறார். எப்படி கேடகமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார், குழுமையா இருக்கிறார், பசுமையா இருக்கிறார், குதூகலமாய் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறார். 21 அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூற வேண்டும், கம்பீரமாய் புறப்பட வேண்டும். இப்பதான் நான் வந்து வெளியில நான் எங்க ஊழியத்துக்கு போறதில்லை. நைட் பிரேயர் எல்லாம் கிளம்பிடுவேன். யார் வந்தாலும் வராட்டாலும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அம்பத்தூர் கூட போயிருக்கிறேன். ஆவடி, அம்பத்தூர், பாடி, இந்த பக்கம் கேடப்பாக்கம், பெரும்பாக்கம், மேடவாக்கம், இதெல்லாம் போய் நான் ஆன்லைன் பிரேயர். இப்பதான் நான் கட்சி வச்சிருந்தேன் போறதில்லை. ஏன்னா நம்ம தியானம் பண்ண வேண்டியது அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உற்சாகம் வரும், ஒரு கம்பீரம்
எழுப்புறது போல கிளம்பு 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 கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம். அந்த ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். அந்த அனுபவம் உங்களுக்கு வரணுங்க. வேத வசனம் தெளிவா சொல்லுது, அவரை நான் நம்பி இருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் என்ன பண்ணுது? களி கூறுகிறது. யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். ஆபிரகாமை நினைவு கூறுகிறோம், ஈசாக்கை நினைவு கூறுகிறோம், யாக்கோபை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. கடலை சமுத்திரத்தின் உள்ளே இருக்கிற ஜீவன்களை காப்பாற்றுகிறார். வானத்தின் நட்சத்திரங்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியில நடமாடுகிற எல்லாத்தையும் காப்பாற்றுகிற ஆண்டவர், ஆண்டவருடைய சாயலை உருவாக்கிறது. உன்னை நீ கைவிடுவாரா? கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் உனக்குள்ளே களி கூற வேண்டும், அந்த நம்பிக்கை உனக்குள்ளே களி கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 22 கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல். நீ எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உன் கிருபை உன் மேல சொல்லும். அல்லேலூயா. நீ நம்பி இருக்கிறபடியே உனக்கு ஆசீர்வாதம். பாருங்க, நான் சொல்லல, வேதம் சொல்லுது, வாசிங்களேன். கர்த்தாவே, வாசிங்க 22. மனசுல வச்சுக்க மாட்டீங்களா? நம்பி இருக்கிறபடியே நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த விசுவாசத்துக்கு நீர் செய்யும். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பிக்கை இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அந்த நம்பிக்கை உன் குடும்பத்துல உனக்கு வாய்க்கப்படும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீ எந்த அளவுக்கு வேகமாய் நடக்கிறாய், எந்த அளவுக்கு பட்டணத்துக்கு போய் சேருவேன், நீ எந்த அளவுக்கு குதி குதி போகிறியோ அந்த அளவுக்கு தான் அந்த பட்டணத்தை உன்னால பிடிக்க முடியும். ஒரு கம்பீர உனக்குள்ளே வரணும். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற யாரு? யூத கிறிஸ்து சிங்க ராஜா உனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அப்ப உனக்கு என்ன வரணும்? ஒரு கம்பீரம் உனக்குள்ளே இருக்கிறது என்பதை வசனம் கூட இருக்குது. உனக்குள்ளே ஒரு கம்பீரம் வர வேண்டுமானால் அது கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதான் நெகமியா வசனம். இன்னொன்னு நான் உங்களுக்கு வாசிக்க கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த நெகமியா இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்றாரு. 9:5 வாசித்தீங்க இல்லையா? கீழே வாசிங்க, 9 வாசிங்க. நெகமியா 9:9 எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதல் என்ன பண்ணி கேட்டி. எனக்கு அன்பானவளே வேதம் சொல்லுது பாருங்களேன். என்ன சொல்றாரு? 9 எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே கூப்பிடுதலை கேட்டீர். உன் சிறுமி அவர் பார்க்கும் போது உன மலை மீது வச்சிருவாரு. என் புள்ள சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறான். எத்தனை காலம் தான் அவன் சிறுமைப்பட்டு இருப்பான், பிச்சை எடுத்துட்டு இருப்பான். இனி அவன் பிச்சை எடுக்க கூடாது, பிச்சை கொடுக்கணும். வேதம் சொல்லுது. ஒரு வசனம் உபாகமத்தில் சொல்லப்படுது. உபாகமம் 28 எடுங்க. அதுல தெளிவா சொல்றாரு ஆண்டவர். உபாகமத்துல 28 சொல்றாரு பாருங்களேன். நீ பிச்சை எடுக்க மாட்ட, பிச்சை கொடுப்பன்னு சொல்ற. 28 அதை கண்டுபிடிச்சு வாசிங்க, தேடி வாசிங்க. ஜோடி வசனம் இல்லாம ஏதாவது தேடி வாசிங்க. அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பாசி, நீ கடன் கொடுப்பாய், இனி கடன் வாங்க மாட்டாய் என்ற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கணும். நீ பிச்சை எடுக்க மாட்ட, பிச்சை சொல்லுங்க. எல்லாரும் நான் பிச்சை கொடுப்பேன், நான் பிச்சை வாங்க. நல்ல ஒரு பொக்கிஷசாலையை வானத்திலிருந்து திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், பிச்சை கொடுப்பாய். நீயோ பிச்சை வாங்க மாட்ட. நீயோ என்ன பண்ண மாட்ட? ஜபா கடன் வாங்க மாட்ட.
சொல்லுது, நீ கண்ட நீ பட்ட சிறுமியை காத்த கண்ணோக்கி செக்கரில் என்ன பண்ணிடுற, ரெண்டா பிளந்துருவாராம், இரும்பு தாப்பிளாக்களை உடைச்சிருவாரு, பைபிள் ஒரு பொக்கிஷத்தை திறந்து என்ன பண்ணுவாரு, உனக்கு போ எடுத்து சாப்பிடு. மனதார ஆண்டவர் நமக்கு பொக்கிஷத்தை திறந்து கொடுத்துருவார், இரும்பு தாப்பிள உடைப்பார், அந்த இடத்துல இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு அள்ளி கொடுக்கிற தேவன். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், கேட்பேன், ஆண்டவரே அறியாத காலத்துல நான் உன பிச்சை காண்டான்றிருக்கலாம், நம்ம அறிஞ்சிட்டேன், நான் ஆபிரகாமுடைய சந்ததி, நான் ஆபிரகாமுடைய பேரன், நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்து மூலமா அந்த ஆசீர்வாதம் என்னுடையது, எனக்கு குடியதை நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமா கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிறது, கிறிஸ்துவின் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், அது எனக்குரியது, அது எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுதுங்க, அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. அப்ப கீழே 10 வாசிக்கிறேன், பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்கள் உமது ஜனங்களை அலந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர், இப்படியே இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி உண்டாக்கிட்டாரு. எத்தனை காலம்தான் பழைய சோறு, எத்தனை காலம்தான் பிசாசு உன்னை ஆட்கொள்ள கூடாது, பிசாசுக்கு நீ அடிமை இல்ல, பிசாசு தான் உனக்கு அடிமை, அவனை கீழே தள்ள பார்ப்பான். நீ கர்த்தருடைய நாமத்தை பிடிச்சுக்கணும், உன் மேன்மை இருந்து உன்னை கீழே தள்ள பார்ப்பான். பிசாசு லூசிபரன் இயேசுடைய தள்ள பார்த்தான், தாழ குதி, ஒரு தூதர்கள் உன்னை ஏற்று போவாங்க, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உனக்கு தரேன், நீ என்னை பணிந்து கொள்ளு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராயிருப்பாயாக, உன் தேவனாகிய ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக சொன்னோனே பிசாசு இயேசுவிட்டு என்ன பண்ணிட்டான், இயேசுவையே அவன் கோடிட்டு பார்க்கிறான், உன்னை அண்ணியும் துமுக்கு பண்ணிடுவான், துமுக்கு ஒரு நிமிஷத்துல நம்மளை காணி பண்ணிடுவான், ஒரே நிமிஷம் தான் பிசாசு நம்மளை காணி பண்ணிடுவான். அவன் தந்திரம் உள்ளவன், அவன் எப்படி நம்மளை பெயரை கெட்ட பேர் ஆய்க்கலான்னு அவன் யோசித்து செயல்படுவான், நம்ம பேரை கெட்ட பேர் ஆக்கி விட்டுருவான், நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது, ஆனா கெட்ட பேர் ஆக்கி விட்டுருவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு தோல்வி இல்லை, தேவன் நமக்கு இடம் கொடுப்பாரு, வெற்றி கொடுப்பார், வெற்றி கொடுப்பார். நீங்க நான் வெற்றிக்குரியவன், நான் வெற்றிக்குரியவன், நான் வாழ்க்கைக்குரியவன், தோல்வியில் வாழ்க்கையில் வருவதில்லை, அது வந்தாலும் கர்த்தரை அப்புறப்படுத்தி விடுவார் என்கிற நம்பிக்கை உறுதி உனக்குள் இருக்க வேண்டும். கர்த்தரை எப்போது முன்பாக வைக்க வேண்டும். துப்பாக்கி எப்போது உன்னை சுட பார்க்கும், ஆனா உன் மார்க்க வசத்தில் என்ன இருக்கணும், அந்த தோட்டா தொலைக்காத அந்த மார்க்கு வசத்தை நீ எப்போது போட்டுக் கொண்டிருக்கணும், அதான் அந்த வசம் உன் மார்க்ல எப்போது இருக்கணும். அப்பதான் எதிரி சுட்டா கூட என்ன ஆகாது, அந்த அந்த குண்டாந்து உன்னை தொலைக்காது. அப்ப இயேசுவை எப்போது முன்னாக வைக்கணும், எப்படின்னா 1000 குண்டு வந்தாலும், 1000 துப்பாக்கி வந்தாலும், 1000 பீரிக்கு வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன் காரணம் என்ன, கர்த்தரே உனக்கு உண்டாக இருக்கிறார். எல்லா சுமைகளையும், துப்பாக்கி குண்டுகளையும், தவாக்களையும், தோட்டாக்களையும், வங்காயம் அந்த வெடிகுண்டுகளையும் இயேசு கிறிஸ்து சுமந்துருவார். அது உன்னை சேதப்படுத்தாது, உயிருக்கு சேதத்தை கொண்டு வராது. கர்த்தரை நீ முன்பாக வைக்கும் பொழுது துப்பாக்கி வந்தாலும், ராணுவம் வந்தாலும், வெடிகுண்டு வந்தாலும், எது வந்தாலும் அதை முன்னாடி இருக்கிறவர்கள் பாதிக்கும், பின்னாடி இருக்கிறவர்களை பாதிக்காது. முன்னாடி இருக்கிறவர் கர்த்தர் அவர் எல்லாத்தையும் சுமந்து கொள்வார். உன்னை பசுமையான இடத்திலே உன்னை வாழ வைக்கிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அததான் இந்த நெகமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி கீழே சொல்றாரு பாருங்களே. 11 நீர் அவர்களுக்கு உண்டாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலில் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள்.
பண்ணாரு? கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழத்திலே போட்டுவிட்டு. கல்லுக்குள்ள தண்ணிக்குள்ள கல்ல போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 400 ரதங்களையும் வீரர்களையும் குதிரைகளையும் என்ன பண்ணாரு? தண்ணியில போட்டுட்டார். ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தரை முன்பாக வைங்க. சிறப்பான இடம், நேர்த்தியான இடம், நேர்த்தியான பங்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதை குறித்து கலங்காத, திகையாத. உலகத்துல நடக்கும், ஓடிடும். இன்னைக்கு புயல் காத்து வரும். ஐயோ புயல் காத்து வந்துட்டு பார்க்காத. சாயந்தரம் அந்த புயல் காத்து இருக்காது. காலையில வரும், சாயந்தரம் இருக்காது. நைட்டு வரும், காலையில இருக்காது. நட்சத்திரத்துல வரும், இரவுல இருக்காது. அது சூறாவளி காத்து வரும் போகும். அது காந்தவர் கட்டளை இருக்கிறான். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை என்ன கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை முன்வைக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரை தோல் கொள்ளணும். அவருக்கே ஒரு வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க வேண்டும். எந்த அளவுக்கு வாழ்க்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அந்த அளவுக்கு விசுவாசத்தை தொலைகள் இருக்கும், விசுவாசத்தை தூண்டுதல் இருக்கும். விசுவாசத்துடைய நம்மளை கோபப்படுத்துவான், நம்மளை அற்பமா அவன் பேச ஆரம்பிப்பான். அது குறித்து அவன் டேக் இட் இஸ் பாலிஸ்னு உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க. டேக் இட் இஸ் பாலிஸ். அதுதான் வேதம் சொல்லுது. உன்னை நெருங்கி வருகிற பாவத்தையும் உடனே தள்ளிவிட்டு என்ன பண்ண? ஓடு மகனே என்று வேதம் சொல்லுது. உதறி விட்டு ஓடணும். எது நம்ம கேட்க கூடாது. கேட்கறதுக்கு டைம் இல்லை. உதறி விடு, போயிட்டே எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். யாருமே நமக்கு எதிரி கிடையாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி பண்ணுகிறார் பாத்தீங்களா? கீழே 12 சொல்றாங்க, நீ பகலிலே மேக சம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியிலே அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினே. நம்மளை வழி நடத்துவா. இரவு வேணுமா உனக்கு இரவு கொடுப்பா, பகல் வேணுமா பகல் கொடுப்பா, சந்தோஷம் வேணுமா சந்தோஷம், சமாதானம் வேணுமா சமாதானம் உனக்கு கொடுப்பா. நம்ம வாயினால பதறி எதையும் சொல்லிடக்கூடாது. நம்ம வாயினால எதுவும் பதறி சொல்லிட்டோம்னா அதுக்கு நாம் ஆபத்துக்கு மாட்டிக்க கூடாது. வேற சொல்லுது, நீ பேசுறதுக்கு தாமதியாகவும் கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கு. பேசுறதுல யோசித்து பேசணும். உலகத்துல பழமொழி இருக்கு, இரவுல பேச பகல்ல பார்த்து பேசு, இரவுல அதை பேசாதன்னு சொல்றாங்க. உலக பழமொழி அது. பகல்ல பார்த்து பேசு, இரவுல நீ பேச வைக்கிறது நல்லது. ஏன்னா இரவு பேசினா இங்க பேசினா இங்க பக்கம் கேட்கும். பகல்ல பேசிட்டு போவாங்க, பேசுறாங்க பின்னாடி நிற்பாங்க. அதான் பகல்ல நீ பேசும்போது பார்த்து இரவுல அதை பேசாத. நீ பேசுறதை காட்டிலும் கேட்கிறது உனக்கு நலமா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுதுங்க. அப்ப இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. அதுதான் ஒரு வசனத்தை நான் சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறவனாய் காணப்படுகிறேன். சொல்றாரு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 14 சொல்ற 14 இப்படி சொல்லுது, அவன் எண்ணத்தில் வாங்கி இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீ அவனிடத்துல வாங்கி இருக்கிறதுனால, அவர் பரிசுத்த ஓய்வினால நீ கடைபிடிக்கிறதுனால, அவரை நோக்கி பார்க்கிறதுனால, எப்பொழுது அவரை முன்பாக வைக்கிறதுனால, எப்பொழுது அவர் மேல முழு நம்பிக்கை நீ வைத்ததுனால, அவரை சார்ந்திருக்கிறதுனால, நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் பசி பட்டினி வேதனை துக்க துயரத்துல நீ அவரே நம்பியிருக்கிறதுனால, அவர் என்னிடத்தில் வாங்கி இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்தது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா, அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தை நீ அறிந்திருந்தால் போதும். இயேசு கிறிஸ்து நாமம் எப்படியாப்பட்ட நாமம் என்பதை நீ அறிந்திருந்தாலே உனக்கு என்ன கிடைக்குது? உயர்ந்த இடம் கிடைக்குது. அல்லேலூயா. நான் என் ஜபலாம் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம முழங்கால் படித்து ஜெபிப்பேன். ஆண்டவரே சொல்லி கூப்பிடுவேன். உள்ளத்துக்குள்ளே நான் ஆண்டவரை துதிப்பேன். ஆனா நம்ம எப்போது நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? நிர்வாணமா இருக்கிறோம். மனுஷ கண்களுக்கு வேணாம் முகம் தெரியலாம், முகத்தை பார்க்கலாம் மனுஷர்கள்.
ஆனா இருதயத்தை யார் பார்க்கறது? ஆண்டவர் பார்க்கிறார். முகத்தை தான் மனுஷன் பார்க்க முடியும், ஆனா இருதயத்தை யார் பார்க்கிறாரு? அப்ப ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவருக்கு கண்டுகொலை செய்ய முடியுமா? ஆண்டவர் முன்பாக தப்பு செய்ய முடியுமா? நினைச்சு பாருங்களேன், யோசனை பண்ணிக்கலாம். அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் யோசனை பண்ணுங்க. கர்த்தரை எப்போது எங்க வைக்கணும்? நமக்கு முன்பாக வைக்கணுங்க. எல்லாத்தையும் அவர் வாங்கி கொள்ளுன்ற நான் வாங்கிக்கிறோம். குண்டு வந்தாலும் சரி, வெங்காயம் குண்டு வந்தாலும் சரி, தோட்டம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். என்ன முன்ன வை. உனக்கு நேர்த்தியான இடத்தை கொடுக்கிறேன், நேர்த்தியான பங்கை நான் உனக்கு கொடுக்கிறேன். எனக்கு அத்தை சொல்றாரு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அழைக்கிறது, உயர்ந்த அழைக்கிற உயர்ந்த ஆசீர்வாதம், கொள்மையான பதார்த்தம், செழுமையான வாழ்க்கை, கனி கொடுக்கிற தோட்டம். கப்பலே அந்த தோட்டத்துக்கு வேலையா இருந்தாரு. யாரும் அந்த தோட்டத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அடைக்கலத்திலே வைப்பேன். அடுத்தது கீழே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறுத்து அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து கனப்படுத்துவான். உன்னை தப்புவித்து கனப்படுத்துவான். உன் குடும்பத்தை, உன்னை, உன் வேலைஸ்தலம், பிசினஸ், போக்குவரத்து, உன்னை தப்புவித்து உன் நாமத்தை கனப்படுத்துகிறவன், உன்னை கனப்படுத்துகிறவன் இருக்கிறான். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களாய், நீடித்த நாட்களாய், உன் ஜீவ காலம் முழுவதும் நீடித்த நாட்களாய் அவனை, நீடித்த நாட்கள் அவனை திருப்திப்படுத்துவேன். என் ரட்சிப்பை அவனுக்கு நான் எப்படியாப்பட்ட ஆண்டவர் என்பதை நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள், காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. சாதாரண ஆண்டவரை நம்ம தெய்வமா கொண்டாடுற ஒரே தெய்வம் நமக்கு. 1000 தெய்வம் கிடையாது. விழுந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு, நின்னாலும் இயேசு, தரித்திரப்பட்டாலும் இயேசு, உயர்த்தப்பட்டாலும் இயேசு. ஒரே நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1000 நாமம் நமக்கு கிடையாது, ஒரே நாமம். ஆனா இயேசு கிறிஸ்து நாமம் 1000 நாமம் உடையவராக இருக்கிறார் வேதம் சொல்லுது. நம்ம நிமிர்ந்தாலும் இயேசு, படுத்தாலும் இயேசு, உலகினாலும் இயேசு, விழித்தாலும் இயேசு, இயேசு 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 இயேசு, ஒரே இயேசு, ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே ஆண்டவர் நமக்கு. பல ஆண்டவர் கிடையாது. அவர்களுதான் மன்னிப்பு, அவர்களுதான் பாவ மன்னிப்பு, அவர்களுதான் ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே அவர்தான் நமக்கு. வேற வழி நமக்கு இல்ல. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன். எல்லாரும் ஒருவனும் இந்த பூலகத்துக்கு சரி, பலவத்துக்கு சரி வர முடியாது, வாழ முடியாது. கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன பண்ணுங்க? முன்பாக வைங்க, அவர் நோக்கி பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது மகிழ்ச்சியோடு கிளம்புங்க, சந்தோஷத்துக்கு கிளம்புங்க. நான் இயேசுவை சந்திக்க போறேன், இயேசுவோடு பேச போகிறார். என்னுடைய வேதனைகள், துக்கங்கள், துயர்கள், நோய்கள் இயேசுவின் பாதத்தில் நான் இறக்கி வைக்க போறேன். இனி எனக்கு தொல்லை கிடையாது, வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது. எல்லாத்தையும் இயேசுவின் பாதத்தை நான் இறக்கி வைக்க போறேன். அப்படித்தான் நான் கிளம்புவோம் தேவாலயத்துக்கு. எனக்கு ஒரு புதிய வழி ஆண்டவர் திறக்க போகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பதுதான் என்னுடைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமைனாவே எனக்கு ஒரு பெரிய வீட்டு குடும்பம் வீட்டுல உள்ள அந்த திருவிழாவை காட்டிலும், வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு திருவிழான்னு எவ்வளவு சந்தோஷம். அதை விட தேவனுடைய ஆலயத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் நமக்கு இல்ல, பூமியில இல்ல. பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, கிருபைகள் இந்த உலகத்தில் இல்லைங்க என்பதை நான் பார்த்திருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க வைக்கிறோம்? முன்பாக வைப்போம், முன்பாக வைப்போம். நேர்த்தியான இடம், சுதந்திரம், பங்கு, கொம்பு, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என் கொம்பை
கொம்பை போல உயர்த்துகிறவரா இருக்கிறார். நம்ம கொம்பு உயருங்க. காண்டாமரைங்கிற கொம்பு ஒரு மரத்தைங்கிற சாட்சியம். நம்ம நேமங்கிற அந்த கொம்பை உயர்த்துகிறார். அந்த கொம்பு உயர்த்தப்படும். கவலைப்படாதீங்க. நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க உண்மையா விஷயம் விசுவாசிக்கணும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமா கர்த்தரை நிறைவேற்றுவார் என்று நீ விசுவாசித்தால் அந்த காரியம் உனக்கு வாய்க்கும். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இயேசு சொல்றாரு மார்க்கு 11:24. அல்லேலூயா. மார்க்கு இயேசுதான் சொல்றாரு. இயேசுதான் சொல்றாரு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. ஜெபத்தில் என்ன கேட்டியோ அதை பெறுவேன், பெற்றுக்கொள்வேன், அதை அடைவேன், அதை பார்ப்பேன், அதை தரிசிப்பேன், அதை குடியிருப்பேன், அதுவே சவாரி செய்வேன், அதை சொந்தமாக்கி கொள்வேன். நீ எதை கேட்டாலும் அதை கொடுப்பாரு. நான் அனுபவித்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன், கழித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். வேதமா தான் சொல்லுது. ஆனா கீழே ஒரு வசனம் சொல்லுது. அதை ஆண்டவர் நம்ம நிறைவேற்றணும். 25 சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்க. யாரையாச்சும் நம்ம ஏதாவது சொல்லியிருந்தோம்னா, திட்டிருந்தோம்னா, விரோதமா செஞ்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்? அவர்களை மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்லணும். தெரியாம சொல்லிட்டேன், ஆண்டவரே மன்னித்து விடும். வருகிற கோபாக்கினைக்கு என்னை தப்பித்துக் கொள்ள அவர்களை மன்னிக்கிறேன். நமக்கு மன்னிக்கப்படும். யாரும் எதையும் சொல்லிடக்கூடாது. அவங்க பாவியா இருந்து போறாங்களே, அவங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாயால இது சொல்லிடக்கூடாது. அந்த சாபம் நமக்கு வந்துடும். அந்த சாபம் நமக்கு வந்துடும் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரை ஆசீர்வதிங்க. யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சபிக்காது இருக்கு. யாரையும் குறை சொல்லாத இருக்கு. அவர்களுடைய குறைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு வசனம் சொல்லுது, அசுத்தமா இருக்கிறோம், அசுத்தமா இருக்கட்டும், பாவம் செய்யறோம்ப்பா, நீதியா இருக்கிற நீ, நியாயமா இருக்கிற நீ, உத்தமனா இருக்கிற நீ, உறுதியா இருக்கிற நீ, ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிற நீ உறுதியாடு. அவர்களுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு செய்யத்தக்க பலன் என்னோட கூட வந்து கொண்டிருக்கிறது. நான் அளிக்கும் பலன் என்னோட வந்து கொண்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ள நீ நீதியாயிரு. பரிசுத்தமா இருக்கிற நீ பரிசுத்தமாயிரு. இவன் சீக்கிரமா வரப்போகிறேன். அவன் கிரிக்கு தக்க பலன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவர் பார்த்துக்குவாரு. அவர் கொடுப்பாரு. அவர் அக்கினியில கடல்ல போட்டா போடட்டும். நாம் யாரையும் அக்கினியில போட நமக்கு அதிகாரம் கிடையாது. விரல நீட்டவ அதிகாரம் இல்லைன்னு வேணும் சொல்லுது. தேவன் செய்த நன்மைகளை நாம் மகிமைப்படுத்துவோம். முடிந்தா மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், இல்ல மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்போம், இல்ல மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு எந்த அதிகாரமும் தேவனுக்கு கொடுக்கவில்லை. நாம் கர்த்தரை முன்வைப்போம். அவர் வலது பாரிசத்திற்கு இருந்தால் நாம் என்ன பண்ணுவதில்லை. பரிசுத்த ஓய்வு நாளை நீ கம்பீரமாய் அவருக்கு ஆராதனை செய். கொழுமையானது பசுமையானது நான் உனக்கு வைத்திருக்கிறேன். பசுமையானது கொழுமையானது நான் உனக்கு குசிக்க கொடுப்பேன். நான் சொல்றேன், எதை குறித்து கவலைப்பட அவன் என் மீது வாங்கியா இருக்கிறபடினா யாரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், ஞானஸ்நானம் இருக்கலாம், அவன் என் மீது வாங்கியா இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கத்துல வைப்பேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுதல் கொடுப்பேன். ஆபத்து நாளில் அவனோடு இருப்பேன். அவனை தப்பி வைப்பேன். அவனை திருப்தியாக்குவேன். என் ரட்சிப்பை அவனுக்கு நான் யார் என்பதை எகிப்தனுக்கு காட்டுவேன்.
அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம், வலது பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவரை முன்னாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று உன்னை அசைப்பதில்லை, ஒன்று உன்னை அசைத்து பார்க்காது, அசைக்கப்படாது, அசைக்க முடியாது என்பதை வேத வசனம் நமக்கு கேடகமாய் இருக்கிறது என்பது மறந்து விடாதே. நம்ம தெய்வம் அதிர்ஷ்டமானவர், அற்புதமானவர், நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். வேற தெய்வம் இல்லை நமக்கு. ஒரே அப்பா இருக்கிற மாதிரி ஒரே ஆண்டவர் தான், ஒரே அம்மா இருக்கிற மாதிரி ஒரே ஆண்டவர் தான். அக்கா தம்பிங்க நிறைய இருக்கலாம், தம்பி இருக்கலாம், ஆனா ஒரே அப்பா ஒரே அம்மா எப்படி? அதே போல நமக்கு ஒரே ஆண்டவர், ஒரே அப்பா ஒரே அம்மா, எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அதனால அவரை எப்போதும் நமக்கு உண்டாக வைப்போம், கொழுமையானதை புசிப்போம், செழுமையானதை எடுத்துக்கொள்வோம், பசுமையானதுல பசுமையாக இந்த பூமியில வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். நான் எழுந்திருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.